ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பை பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு ட்ரிப் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ஆமாங்க, நாங்கள் சடனாக போட்ட இந்த ட்ரிப்பில் நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய இடத்த நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதாவது ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸில் ஆரம்பித்து டீப்பான வில்லேஜில் வயக்காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, பசுமாட்டோட பாசத்தில் ஆரம்பித்து மக்களோட நேசம் வரைக்கும் இப்படி வில்லேஜ் வாழ்க்கையை சந்திச்ச நாங்கள் சாப்பாடுல இருந்து சரிஞ்சு விழுற அருவி, போட்டிங்கு, ஆத்தோரத்தில் பொரிச்ச மீன் அப்படின்னு ஆபத்தான திம்பம் மலைப்பாதை வழியா டிபெட்டியன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவும் அழகான ஒரு வில்லேஜுக்கு நாங்க டிராவல் பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய மொனாஸ்ட்ரியை விசிட் பண்ணிட்டு அவங்களுடைய கல்ச்சரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணவையும் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கலைப்பொருட்கள் நிறைஞ்ச ஷாப்பிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்பா முடியலடா அப்படின்னு சத்தியமங்கலத்திலிருந்து ஊட்டி வழியா போற வழியெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து நிறைய ஆபத்துகள் நிறைஞ்ச அடர்ந்த காடான முதுமலை வழியா மைசூருக்கு நாங்க இறங்கணும். மடியில உட்கார்ந்தபடியே மைசூர்ல மறக்க முடியாத மெமரிஸ் நாங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அங்க பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்தெல்லாம் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா ஆஸ் எ ஃபேமிலியா நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணோம். இந்த என்ஜாய்மெண்ட் எங்களோட மட்டும் இருந்தா பத்தாது, இதை உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணணும்ன்றதுனால நாங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு எபிசோடா உங்களுக்கு டெடிகேட் பண்ண இருக்கோம். இந்த எல்லா எபிசோடையும் என்ஜாய் பண்றதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு ஹாய் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு டேஞ்சரஸான ரோட்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இது எந்த ரோடு அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னாரி டு திம்பம் போற ரோடு. இந்த வழியா தான் நான் டிபெட்டியன் டெம்பிளுக்கு வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன். இந்த ரோடை ஏன் டேஞ்சரஸான ரோடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழியா போகக்கூடிய எல்லா வாகனங்களையும் யானைங்க வந்து வழிமறிச்சு உணவு கேட்டு அட்டாக் பண்றதுக்கான நிறைய இது நடக்குது. அதுவும் இல்லாம டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால நிறைய டைகர், அதை வேட்டையாடக்கூடிய விலங்குகள் வந்து வெளியே இந்த ரோடு வழியாக சுற்றிட்டே இருக்கும், கிராஸ் ஆகும். அப்படின்றதுனால இது ரொம்ப டேஞ்சரஸான ரோடு அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி ஹெவி வெயிட் ஏற்றிட்டு போகக்கூடிய சரக்கு வாகனங்கள் சொல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாமே கர்நாடகாவையும் தமிழ்நாடையும் கனெக்ட் பண்ணுற ரோட்டில் இருக்கனால அந்த ஸ்டேட்டில் இருக்க வெஹிக்கிள்ஸும் இங்கே வரும், இங்கே இருக்க வெஹிக்கிள்ஸும் அந்த பக்கம் போகிறதுனால நிறைய வாகனங்கள் இது வழியாக போகும். அதுவும் இல்லாமல் டைமிங் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் தான் இந்த ரோட்டில் போக முடியும். அதுக்கப்புறம் அனிமல் கிராஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த ரோடை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அதனால எந்த வெஹிக்கிள்ஸையும் அலோவ் பண்ணுறது இல்லை. அப்படின்றனால வண்டிங்க வந்து கியூ கட்டி நின்று அந்த டைமிங் ஸ்டார்ட் ஆன உடனே நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆகுறதுனால நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த ஏர்பின் பென்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டான ஏர்பின் பென்ஸ் அப்படின்றதுனால இந்த 27 ஏர்பின் பென்ஸை கடக்கிறதுக்கு வண்டிங்க டிராஃபிக்கில் மாட்டி ஒன்றா தான் கடக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஏர்பின் பென்ஸோட அந்த ஸ்லோப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கனால எல்லா வண்டியும் திணறி தான் மேலே ஏறும். இன்ஜின் பவர் ஃபுல்லாக யூஸ் பண்ணி தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அதனால நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கே இந்த ரோடு டஃப்பான ரோடு அப்படின்றதுனால இது ரொம்ப டேஞ்சரஸான ரோடு அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ விஷயங்களில் நான் எதையுமே என் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணாமல் இவங்கள இந்த ரோடு வழியாக நான் டிபெட்டியன் டெம்பிளுக்கு கொண்டு போக போகிறேன். வாங்க நீங்களும் என் ஃபேமிலியோடு சேர்ந்து டிஜிட்டலாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க. பாருங்க, முறுக்கு ஐட்டம் வந்து அம்மா கட்டி கொடுத்துருக்காங்க வெளியே போகிறதுக்கு. ஜூஸ் இது வந்து ஃபுல்லாக லட்டு ஃபுல்லாக இருக்குது. நீ உள்ள கொண்டுதாங்க அண்ணா வாங்க நான் முன்னாடி வரேன். ஆடு கட்டி தண்டா வச்சிருக்காங்க. நாய் வரோம் சார். பாருங்க வண்டி எப்படி சிரமம் பண்றது. இங்க வண்டி உடையணுமா? இந்த இடத்துக்கு வரலாம். கரும்பு பரப்பை ஒடிச்சுக்குவோம். இதுவும் சாப்பிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. இது வந்து வெள்ளைக்கரும்பு அப்படிங்குவாங்க. இது வந்து செங்கரும்பு. இந்த கரும்பு தான் நம்ம சாப்பிடுவோமோ? இது என்னன்னா இதுதான் மரவள்ளி கிழங்கு. ஸோ இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. ஒயர் மாதிரி தண்ணி கட்ட தேவையில்லை, அது பாட்டுக்கு பாஞ்சுக்கு. இது வந்து செம்பாங்கி பூவு.
தெரியுமா நான் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம். இந்த இதில் எதுவும் போடலையா? இதில் வந்து இப்போ தான் வந்து வாழை போட்டிருந்தாங்க. இது வந்து அடுத்தது வந்து அறுவடை முடிஞ்சுது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு பிளான்டேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபீல்டை. இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி தானே எல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக ஓரளவுக்கு செம்மண். எஸ்ண்ணா, செம்மண் மாதிரி நல்லா. அண்ணா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார் ரெடி. அப்படியா? வெரி குட் வெரி குட். நாங்கள் வந்து எங்கே அறிய போகிறோம், ஒரு டிபெட்டியன் வில்லேஜ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க சத்தியமங்கலத்துலேருந்து. இது சத்தியமங்கலத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள ஒரு வில்லேஜ் இது. அங்கே தான் அவங்க வீடு இருக்குது. வீடெல்லாம் காலைல காமிச்சிருப்பேன், வேறு லெவலில் இருந்திருக்கோம், பார்த்துருப்பீங்களா? ஸோ நல்ல ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து டிபெட்டியன் வில்லேஜ் அப்படின்றது போகிறோம். அது ஆல்மோஸ்ட் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். 1.5 hours 2 hours ஆகும். ஸோ வாங்க நம்மளோட ஜேர்னியை 4 hours அப் அண்ட் டவுன் சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ. சரி வாங்க நம்மளோட டிஜிட்டலாக இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வாங்க போகலாம். நாங்கள் ட்ரிப் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே எங்களுக்கு ஃபாரஸ்ட் மாதிரியான ஒரு வியூ வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ சுற்றிலும் மரங்கள் வந்து வர ஆரம்பிச்சிது, நடுவில் ரோடு போக ஆரம்பிச்சிது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ரீச் ஆன இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன் டெம்பிள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரப்பன் அவர்கள் அடிக்கடி விசிட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப பெருசாக கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கான இடமும் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து போதிய டைம் இல்லாதனால நாங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றதுனாலையும் வந்து இந்த கோயிலை நாங்கள் விசிட் பண்ணாமல் வெளியவே வந்து பார்த்தோம். பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கோயில் கண்டிப்பாக தெரிஞ்சுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம அந்த லென்த்தை பார்க்க முடியும், அந்த கோயிலோட லென்த்து. ஸோ நல்ல பெரிய கோயில் தான். முடிஞ்சால் நம்ம வரும்போது டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இதை கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த இடம் தான் வந்து சத்தியமங்கலம் செக் போஸ்ட் பாயிண்ட் இது. ஸோ இந்த பாயிண்டில் நம்மக்கிட்ட வந்து நிறுத்தி நிறைய கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் எதுவுமே கேட்கல. கையை போட்டு நிறுத்திட்டு அவங்க வந்து ஒரு டோக்கன் மட்டும் நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. எதுக்காகனா என்ன டைமிங் போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு டோக்கன் மாதிரி. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வண்டிகளை வந்து நிறுத்தக்கூடாது போகிற வழியில். ஏன்னா நிறைய அனிமல்ஸ் கிராஸ் ஆகிற இடம் அப்படின்றதுனால ரொம்ப டேஞ்சரான ரோடு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் நம்ம எங்கேயுமே வண்டியை நிறுத்தக்கூடாது. நிறுத்தாமல் வந்து நம்ம ஜஸ்ட் வண்டியிலே போயிட்டே இருக்க வேண்டியதான். செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கிறதோ இல்லை அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணால் அதுங்க சாப்பிட்றதுக்கு ஏதாவது நம்ம கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான சார்ஜஸ் எதுவுமே நம்மக்கிட்ட வாங்கலை. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு இந்த டேஞ்சரஸ் சாலை அப்படின்றது ஆரம்பிக்குது. நாங்கள் செக் போஸ்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் பயணிச்சதுலேயே எங்களால் வந்து மானை வந்து ஸ்பாட் பண்ண முடியுது. மான்கள் நிறைய கூட்டமாக இருக்குது, எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது ஃபுட்டு சாப்பிட்டு நின்றுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே மயிலும் வந்து இருந்தது. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு லக்கு தான் சொல்லலாம். நாங்கள் வந்த மார்னிங் டைம்லேயே வந்து இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறது. இன்னும் போக போக அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போயிட்டே இருப்போம். அப்போ வாய சொல்லி முடிக்கவே இல்லை இன்னும். அதுக்குள்ள இப்போ இதில் ஃபுல்லாக பாருங்கள் லாரிங்க தான், ஏகப்பட்ட லாரிங்க வரும். இது எதனால் இந்த ரூட் அப்படின்னா, இந்த ரூட் ஃபுல்லாக வந்து கர்நாடகாவுக்கும் நமக்கும் வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் வந்து கனெக்ட் ஆகிற தேவையான பொருட்கள்லாம் இது வழியாக தான் கொண்டு வருவாங்க. இந்த ரோடு தான் மேஜரான ரோடு. இதில் ஃபுல்லாக கர்நாடகா வாகனம் தான் நிறைய வரும். ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் சேஃபாக ஓட்டுறது பெஸ்ட்டு. இன்னும் அந்த ஏர்பின் பெட்லாம் வரும், அந்த இடத்துலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோடுன்னு சொல்றதை விட இது இருக்க டேஞ்சரான ரோடுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ரோடு. You should be very careful. நம்ம வந்து ஏர்பின் பெண்டுக்கு கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதாங்க, நாங்கள் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஏர்பின் பெண்டு நாங்கள் ஏற போகிறோம். நீங்கள் ஏறும்போதே பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்றது. ஸோ வண்டி வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட்டில் வச்சு ஏற்றுறது வந்து கொஞ்சம் கரெக்டான விஷயம். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நம்ம இடம் விட்டு தான் ஏறணும். இதில் நான் ஏறும்போது நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஈவன் நான் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவராக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்து எனக்கே கொஞ்சம் லேக் ஆச்சு. அந்த இடம்லாம் எதுன்றதை நம்ம ஃபாலோயிங் வீடியோவில் நான் அந்த இடத்துல அப்படியே சொல்லிகிட்டே வரேன், நீங்களே பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து ஒரு
ஏர்பின் பெண்டு திரும்பின உடனே ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நம்ம வந்து வண்டி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஏர்பின் பெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரியே ரொட்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு ஏர்பின் பெண்ட்லேயும் ஏறுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறுங்க. எதிர்க்க வர வண்டிக்கு நம்ம முதல்ல ஹார்ன் அடிக்கணும். அதே சமயத்தில் மேலேருந்து வண்டி கீழே இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடம் விட்டுட்டு அப்புறமா நம்ம ஏறணும். ஸோ இது எல்லா ரூல்ஸையும் நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். மெயினாக இந்த ரோட்டில், இந்த மாதிரியான டஃப்பான ஒரு ரோட்டில் நம்ம வந்து எப்பவுமே லெஃப்ட் லேன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது ரூல்ஸ் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏர்பின் பெண்டில் ஆப்போசிட்டில் வர லாரி பெரிய லாரியாக இருக்கனால அவங்க டேர்ன் பண்ணுறதுக்கு பெரிய ஏரியா தேவைப்படும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட லெஃப்ட் லேனில் ஏறி தான் கீழே இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ரைட் சைடில் ஏறி நம்ம மேலே போகலாம். இது தப்பே கிடையாது. ஆனால் அது ஏறுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எதிர்க்கு வண்டி வராத நேரமாக பார்த்து நம்ம மேலே ஏறணும். ஸோ அது எல்லாமே நான் ஒரு இடமா இந்த வீடியோவில் பாயிண்டில் சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். அதே போல் இந்த மாதிரி ஏர்பின் பெண்ட் வரப்போ யாராவது ஹார்ன் அடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம ஒத்து கவனிக்கணும். அதனால் நம்ம சைடு விண்டோவை முடிஞ்ச வரைக்கும் இறக்கி வச்சுக்கோங்க. ஏசி போட்டுட்டு ஓட்டாதீங்க. ஸோ ஏன்னா எதிர்க்க வர வண்டி அவங்க ஹார்ன் அடிக்கிறது நமக்கு கேட்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் மியூசிக் சிஸ்டம் ரொம்ப லவுடராக சவுண்ட் வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா டிரைவருக்கு வந்து ஆப்போசிட்டில் வரவங்க தரக்கூடிய சிக்னல்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் விண்டோஸையும் நீங்கள் வந்து டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு மியூசிக் எதுவும் போடாமல் நீங்கள் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனாலே ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வர சைடில் கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கார்னர்ஸ் பார்த்து ஓட்டணும். ஏன்னா அவங்களோட வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப ஏரியா வந்து பிடிச்சிக்கோன்றனால அவங்க போகிறதுக்கான கேப்பும் நம்ம உள்ளே நுழையிறதுக்கான கேப்பும் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஸ்பீடை எடுத்து உள்ளே நுழையலாம். அதர்வைஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்க் எதுவுமே எடுக்காதீங்க. அதே போல் ஓவர்டேக் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக ஹார்ன் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயான ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு எதிர்க்கு எதுவும் வண்டி வரல அப்படின்றப்போ நம்ம ஏறலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து முன்னாடியே வண்டி நிறுத்திடுவேன். ஏன் அப்படின்னா எதிர்க்க வரக்கூடிய பஸ் பாருங்கள் எவ்வளோ கிட்ட வரைக்கும் வந்து இறங்குது பாருங்கள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட் லேனில் அவங்க யூட்டிலைஸ் பண்ணி தான் மேலே வருவாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம அதை கேர்ஃபுல்லாக பார்த்து மேலே ஏறணும். அவங்க வரவங்களுக்கு இறங்குறவங்களுக்கு இடம் விட்டு கண்டிப்பாக நம்ம வந்து வண்டியை ஓட்டுறது பெஸ்ட்டு. அதே போல் நியூ டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டிங் பண்ணுறதுல நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போவுமே மலை ஏறுறீங்க அப்படின்னா வண்டியே மலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு 1/4 ஹவர் வண்டியை ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறமா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுங்க. சம்டைம் வந்து நீங்கள் லாங்லேருந்து ஓட்டிகிட்டு வந்து கண்டினியூவாக நீங்கள் மலை மேலே ஏற போகிறீங்க அப்படின்னா இன்ஜினுக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். அதனால் வந்து பிரேக் இது எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரியான ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட்டோ இல்லை 15 மினிட்ஸ் டீ பிரேக் எடுத்துகிட்டு வண்டியை வந்து இன்ஜின்லாம் நல்லா சூடெலாம் இறங்குனதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் வந்து மலை மேலே எடுங்க. ஏன்னா அந்த பெல்ட் எல்லாமே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்டாக இருக்கனால அது ஓவர்லோடு வந்து தாங்காது, எடுக்க முடியாது. இந்த இடத்துலையும் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருப்பேன், வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுப்பேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ரிவர்ஸ் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து இறங்குற வண்டிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கண்டிப்பாக லென்த்து விட்டுட்டு ஏறணும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து அவங்க பாடி திரும்புகிற அளவுக்கு ஸ்பேஸை விட்டுட்டு அப்புறமா நான் மேலே ஏறுறேன். இந்த இடத்துல பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ அவங்க வந்து ஆப்போசிட் லேனை ஆக்குபை பண்ணுறாங்க, நான் வந்து ரைட் சைடில் ஆக்குபை பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏறுற இடத்த நம்ம வந்து கரெக்டாக விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க இறங்குறதுக்கான வழியை விட்டுட்டு நம்ம வந்து இதில் ஏறணும். இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் எடுத்துருவேன். லெஃப்ட் எடுத்து கரெக்டாக என்னோடய லேனில் பாஸ் ஆகி போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஏர்பின் பெண்டில் ஆப்போசிட்டில் வர வண்டி இன்கேஸ் உங்கள் லேனை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தயங்காதீங்க, ஆப்போசிட்டில் ஏறி நீங்கள் பாட்டுக்கு மேலே ஏறி போகலாம். ஏன்னா நம்மளுது வந்து ஷார்ட்டான வண்டி, சின்ன வண்டி, அதனால் நம்ம எப்படி வேணால் ஏறி போகலாம். இதே நமக்கும் பெரிய வண்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முன்னாடியே நிறுத்திடணும். அவங்க கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஆப்போசிட் லேனில் ஏறி நம்ம டேர்ன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏர்பின் பெண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டான ஏரியான்றனால பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம லேனை யூஸ் பண்ணி தான் போவாங்க. அது தப்பு கிடையாது. அது எங்கே தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் தான் நம்ம ஆப்போசிட் லேனில் போகக்கூடாது, நார்மல் ரோட்ஸில் ஆப்போசிட் லேனில் போகக்கூடாது. அப்படி போனால் தப்பு. இந்த மாதிரியான ஏர்பின் பெண்ட்ஸில் நம்ம வந்து ஆப்போசிட் லேனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிறது தப்பு கிடையாது, நம்ம தாராளமாக போகலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த லாரி கூடவே போவோம் பாருங்கள், தெரியுதுங்களா? ஏன்னா இப்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க நம்மளோட லேனை ஆக்குபை பண்ணிவிட்டு இறங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள விட்டுறணும். அதே போல் முன்னாடி இருக்க வண்டியோட போயிட்டு நம்ம முட்டிட்டு நிற்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கார் சைஸ்க்கு ஒரு கேப் நம்ம விடணும். இன்கேஸ் ஆஃப் ஏதாச்சும் ஃப்ரண்ட்டில் ஸ்டக் ஆகுது அப்படின்னா அவங்க ரிவர்ஸ் வந்து வரவங்களுக்கு இடம் விட்டு வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணி பண்ணுறது பெஸ்ட்டு. அதே போல் ஒரு ஃப்ரண்ட்டில் இருக்க வண்டி மேலே ஏறி போகிற டைமில் நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது. மெயினாக ஏர்பின் பெண்டில் அந்த மாதிரி
ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பெண்டில் நம்ம ஓவர்டேக் எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நாலேஜ் கண்டிப்பாக ஒரு டிரைவர்ஸ்க்கும் வந்து அவசியம். பொதுவாகவே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் எப்போவுமே டிராஃபிக்காக இருக்கும். அதுவும் இந்த பண்ணாரி டு திம்பம் மலைப்பாதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிராஃபிக் நிறைஞ்ச பகுதி தான். இப்படி தான் டிராஃபிக் இருக்கும். நம்ம பொறுமையாக நின்று நிதானமாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே பண்ணாரியில் 8 o'clock ஓப்பன் பண்ணுற மாதிரி அங்கே மைசூர்லேயும் வந்து கேட் வந்து 8 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே மேலே வண்டிங்கள்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருந்துட்டு கீழே இறங்குறதுனால கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும். அதுவும் இந்த ஏர்பின் பெண்ட்லலாம் கூட டிராஃபிக் ஜாம் வரும். அதனால் இந்த ரூட்டில் நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப காமாகவும் நல்ல ஒரு ஸ்கில்டு இருக்க டிரைவராகவும் இந்த ரூட்டில் வண்டி எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட்டு. இந்த நியூ டிரைவராக இருக்கீங்க, நான் இது வரைக்கும் மலைப்பகுதியில் ஓட்டினதில்லை அப்படின்னா இந்த ரோடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஏறிட்டு நமக்கு வந்து ப்ராப்ளம் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. அதே போல் கியர்ஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டை தாண்டி எப்போவுமே வந்து மவுண்டெயின்ஸில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியர், தேர்ட் கியர் இது 3 மட்டும்தான். இப்போ இந்த இடம் பார்த்துங்க ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி இறங்குது பாருங்கள் அந்த லாரிக்காரர். அந்த லாரிக்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா எதிர்க்க வரவங்களுக்கு இடம் விடாமல் முன்னாடி வந்து லாக் ஆகி ஃப்ரண்ட்டு ஆப்போசிட் லேனில் ஏறி எதிர்க்க இருக்கவங்களும் பிளாக் பண்ணிட்டாரு. இப்போ என்னென்னா நானும் வந்து ஆப்போசிட் லேனில் இருக்கேன், எனக்கு பக்கத்தில் ஒரு காரும் ஆப்போசிட் லேனில் இருக்குது. இப்போ இவங்களை தாண்டி நம்ம ஏறுறது அப்படின்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால ஃப்ரண்ட்டில் இருக்க லாரி மூவ் ஆனதுக்கப்புறம் நான் உள்ளே போய் சொருவிட்டேன் அப்படின்னா எதிர்க்க வர வண்டிக்கு நமக்கு இடம் கிடைக்கிற மாதிரி நான் வந்து அழகாக பண்ண முடியும். ஸோ அந்த பிளானில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து பிளாக் பண்ணக்கூடாது. என் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. நான் எதிர்க்க வர வண்டி வரலன்றனால தான் நான் மேலே ஏறிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவர் வண்டி அங்கேருந்து இறங்குறாரு. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கே வருது அப்படின்னா அப்போ நியூ கம்மருக்கு எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ரோட்டில் வண்டி ஓட்டுறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க வருதுன்ட்டு. காருங்க, லாரிங்க இது எல்லாமே நிறைய இறங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் போன டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8:39 இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ டிராஃபிக்கு. இன்கேஸ் நான் வந்து ஒரு 10 o'clock மேலே போகிறேன் அப்படின்னா இவ்வளோ டிராஃபிக் இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த ரோட்டில். ஆனால் வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி டிராஃபிக் இல்லாமல் நீங்கள் ஸ்மூத்தாக மூவ் ஆக முடியும். இங்கே பாருங்கள் இது ஹேர்பின் பெண்டு. இந்த ஹேர்பின் பெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க நிற்கிறது உங்களால் கவனிக்க முடியும். இந்த லேன்லேயும் நிற்கும், ஆப்போசிட் லேன்லேயும் மேலே நிற்கும் வண்டிங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த லாரிக்கார் பாருங்க கரெக்டாக நிறுத்திருக்காரு பாருங்க. இன்கேஸ் எதிர்க்க லாரியோ இல்லை பெரிய வெஹிக்கிளோ வந்தால் அதுக்கான ஸ்பேஸ் அப்படின்றது க்ளீனாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இது பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா பார்க்க முடியும். உள்ளே பாருங்கள் ஒரு கார் போயிட்டு ஆப்போசிட் லேனையும் லாக் பண்ணிட்டாரு, லெஃப்ட் சைட் லேனையும் லாக் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்னன்னா அவர் ரிவர்ஸ் வந்தால் மட்டும்தான் எதிர்க்க இருக்க வண்டி வந்து இறங்கி வர முடியும். அதனால இப்போ அவங்க 2 பேருமே அந்த வழி விட்டால் மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரியான டிராஃபிக் ஜாம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாதுன்றனால தான் முன்னாடியே அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். எதிர்க்கு வர ஏர்பின் பெண்டோட மேலேருந்து இறங்குறவங்க யாரோ ஹார்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து சவுண்டு வச்சே அனலைஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணோம் முன்னாடியே நிறுத்தி அவங்கள விட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நிற்க வேண்டிய அவசியம் வந்து யாருக்குமே இருக்காது. இந்த மாதிரி டிராஃபிக் கிரியேட் பண்ணுறது யார் மோஸ்ட்லின்னு பார்த்தீங்கன்னா நியூ கம்மர்ஸ் தான் இருப்பாங்க, நியூ டிரைவர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தப்பு சொல்ல விரும்பல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றது தெரியாது. அதனால உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரியான டிராஃபிக் ஜாம்ஸ் வந்து அவங்க ஈஸியாக கிரியேட் பண்ணிவிடுவாங்க. இங்கே பாருங்கள் ஆப்போசிட் லேனில் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து வண்டிங்க நிற்கிறது நல்லா க்ளீனாக தெரிஞ்சுவாங்க. இந்த மாதிரி தான் இறங்குறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட லேனை யூஸ் பண்ணுறது அப்படின்றது யூஸ்வலான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் நம்ம லேனை யூஸ் பண்ண தான் செய்வாங்க. இதை தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து எப்போயுமே வண்டி ஓட்டணும். இது மெயினாக எந்த மாதிரி டைமில் நம்ம அந்த மாதிரி கேர்ஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நைட் டைமில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக ஆப்போசிட்டில் இருக்க லைட்டோட டிஸ்டன்ஸை நீங்கள் மெஷர் பண்ணி தான் உங்களோட வண்டியை நீங்கள் ஆப்போசிட்டில் வரணுமா லெஃப்ட்டில் வரணுமா அப்படின்றது, லெஃப்டாக ரைட் இல்லைனா அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வண்டி ஓட்ட கிடச்சிரும். இங்கே பாருங்கள் நம்மளோட லேன், அதாவது லெஃப்ட் சைடு லேனில் எவ்வளோ வண்டிங்க லைனாக நிற்குது பாருங்கள். இப்படி தான் நமக்கு வந்து வழி விட்டுருவாங்க. இது தப்பு கிடையாது. மவுண்டெயினை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வண்டி ஓட்டி ஆகணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க, புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டிரைவிங் டிப்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோஸாக வந்து எப்படிலாம் எந்த இடத்துல எப்படிலாம் வண்டி ஓட்டணும் அப்படின்றது ஒரு வீடியோவே நான் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம வந்து லேன் மாற்றிக்கலாம், மாற்றிட்டு நம்மளோட லேனில் நம்ம போகலாம்.
இந்த லேன் யூசேஜ் நாலேஜ் எதுக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு லாரிக்கு பின்னாடி போகிறனால அவர் எந்த லேனை ஃபாலோ பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அது ஈஸியான ஒரு கைடன்ஸாக இருக்குது. இன்கேஸ் நான் ஃப்ரண்ட்டில் இருந்து எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு நான் தான் வழி காட்டுறேன் அப்படின்றப்போ நமக்கு அந்த நாலேஜ் கண்டிப்பாக தேவை. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த லேன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அழகாக வண்டி ஓட்டணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி வரவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து அவங்கள வழி நடத்தி ஈஸியாக கொண்டு போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்களும் போய் டிராஃபிக்கில் மாட்டிப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்கில் மஸ்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டே டைமில் நிறைய வண்டிங்க போகிறனால அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயந்தான். இன்கேஸ் ஈவினிங் நம்ம இறங்கும் போது அந்த மாதிரி கூட பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்ததில் எந்த அனிமல்ஸும் நம்ம இது வரைக்கும் ஸ்பாட் பண்ணலை. இனிஷியலாக நம்ம வந்து அந்த மான்களை பார்த்ததோட சரி. நம்ம ஒரு வழியாக அந்த 27 ஏர்பின் பென்ஸையும் தாண்டி நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கிட்ட வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திம்பம் வந்து சேர்ந்தாச்சு. மக்களே, இப்போ நாம் வர ரோட்டில் நம்ம ரைட் எடுக்கணும். இது வந்து கொள்ளைக்கால் போகிற வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம டிபெட்டியன் டெம்பிள் போக முடியும். ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் அதை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் எப்படி டிரைவ் பண்ணலாம் ஹில்லாம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன தான் ஒரு டேஞ்சரஸான ரோடாக இருந்தாலும் நம்மளுக்கு டிரைவிங் ஸ்கில் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக எந்த ரோடை வேணால் ஈஸியாக கடந்துட முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் ஸ்கில் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது கிடையாது, சேஃபாக ஓட்டுறது தான். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே டிரைவிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட டேஞ்சரான ரோடாக இருந்தாலும் நம்ம சேஃபாக டிரைவ் பண்ணி வெளியே வந்துடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டிரைவிங் டிப்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ரோடை பற்றின ஒரு பயமும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் டிரைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் அடுத்து போய் எங்கே என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது அடுத்த எபிசோடாக வர இருக்குது. மறந்துடாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. as well as அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ அடுத்ததான் நாங்கள் டிபெட்டியன் டெம்பிளில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் ஃபேமிலியாக சேர்ந்து உங்கள் எல்லாருக்கும் பாய் பாய்.